வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் மாண்புமிகு ஆளுநர் இலகணேசன் அவர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. பொதுவாக மாண்புமிகு இலகணேசன் ஐயா அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே பாஜகவில் பல பதவிகளை வகித்திருக்கிறார். முன்னாள் ராஜ்யசபா எம்பி, பல மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்திருக்கிறார். அப்படி தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நான் இன்னைக்கு என்னுடைய காணொளியில் அவரோட நான் எப்படியெல்லாம் நட்பாக பழகினேன், எந்த அளவுக்கு அவர் எளிமையாக என்கிட்ட பழகியிருக்காரு, எந்த அளவுக்கு அவர் என் மேலே ரொம்ப அன்பாக இருந்திருக்கிறாரு அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். 2012 இலகணேசன் ஐயா என்னோட நட்பில் இருந்துகிட்டு இருந்தார். 2012 2013 வரைக்கும் தொலைபேசியில் தான் பேசிகிட்டு இருந்தேன். அவரை நேரில் போய் சந்திக்கிறது கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இருந்தேன். அவர் பல தடவை என்னை அன்பாக கூப்பிடுவார், நீங்கள் நேரில் வாங்க நேரில் வாங்க நேரில் வாங்க. அதுக்கு பிறகு 2013 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் முதல்ல நான் அவரை நேரில் சந்திக்க போகிறேன். அப்போ நான் ஆசிரியராக வேலை பார்த்துட்ருக்கேன். பொதுவாக இலகணேசன் ஐயாவுக்கு ஆசிரியராக இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்போ இலகணேசன் ஐயா ஒரு புத்தகம் ஒன்றை என் கையில் கொடுத்து, நாம் 2 பேரும் முதலாக ஆகஸ்ட் மாதம் சந்திக்கிறோம், இது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 5 அன்னைக்கு 2013 ஆகஸ்ட் 5 அன்னைக்கு அவருடைய கையெழுத்து போட்ட புத்தகத்தை எனக்கு பரிசாக கொடுத்தாரு. இன்றைக்கும் அந்த புத்தகம் என்னுடைய வீட்டில் இருக்குது. அவரை எப்போல்லாம் நான் சந்திக்க போகிறேனோ அப்போல்லாம் அவர்கிட்ட கேட்பேன், நான் புத்தகம் வேணும், எனக்கு புத்தகம் வேணும், உனக்கு விருப்பப்பட்ட புத்தகத்தை நீ எடுத்துக்கோ அப்படிம்பார். அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையானவர். அவரை நான் நண்பர்னு சொல்கிறத விட என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்தவர், என்னுடைய குருநாதர், என்னை செதுக்கியவர்னு சொல்லலாம். என்கிட்ட ஏதாவது நல்ல குணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அதாவது இந்த காணொளியை கேட்டுட்ருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, என்கிட்ட ஏதாவது நல்ல குணம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஐயா இலகணேசன் அவர்கள்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டதாக இருக்கலாம். என்கிட்ட கெட்ட குணம் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னுடைய பரம்பரையிலேருந்து வந்திருக்கலாம். என்னடா அது என்னுடைய பரம்பரையை தாழ்த்தி பேசி ஐயா இலகணேசனை ரொம்ப உயர்வாக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது. உண்மைதாங்க. ஏராளமான நல்ல பண்புகளை நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், அவர்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் அதை என்னோடய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறேன்னா என்னன்றது நீங்கள் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பண்பாளர், நல்ல மனிதர், எதிரியை கூட மரியாதை கொடுத்து பேசக்கூடியவர். உதாரணத்துக்கு கலைஞர் எடுத்துக்கோங்க. இவரும் அவரும் எதிரெதிர் கட்சியில் இருந்தால் கூட அரசியல் ரீதியாக கலைஞருக்கு வருடம் பிறந்த நாள் வாழ்த்து சொல்வார். பல்லாண்டு 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 வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வாரோட பாடலை வச்சு வாழ்த்து சொல்வார். எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் தெரியும். டிஆர் பாலு கூட இன்றைக்கி இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா டிஆர் பாலுவும் இவரும் ஒரே ஊர்க்காரர் அப்படின்றதுனால எந்த கட்சி அப்படின்லாம் பார்க்க மாட்டார். எதிரியாக இருந்தால் கூட மரியாதை கொடுத்து அன்பாக பழகக்கூடியவர் தான் மாண்புமிகு இலகணேசன் அவர்கள். அதே போல் நான் என்றைக்காவது அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு சாப்பிடாம போயிட்டேன் அப்படின்னா என் பின்னாடியே ஓடி வருவார். நீ சாப்பிடாமல் போகக்கூடாது, நீ சாப்பிடாமல் போகக்கூடாது, இன்றைக்கி நல்ல சாப்பாடு, நீ சாப்பிட்ணும் அப்படிம்பார். இன்னொரு முக்கியமான தகவலை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் நிறைய பேரோட பழகிறேன், எத்தனையோ பிரபலங்களோட பழகிறேன், எவ்வளவோ உயர் பதவியில் இருக்கிறவங்க கிட்ட பழகிறேன். இருந்தாலும் ஐயா இலகணேசன் அவர்கள்கிட்ட தான் நான் சாப்பாடுன்னு ஒன்று வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா ஐயா இலகணேசன் அவர்கிட்டேருந்து தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இன்னொன்று, கடைசி வரைக்கும் ஐயா இலகணேசனுக்கு தெரியாது, எனக்கு தயிர் சாதம்னா சுத்தமாக பிடிக்காது. வீட்டில் தயிர் சாதம்லாம் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனால் இலகணேசன் ஐயா எனக்கு தயிர் சாதத்தை அவரோட கையால் பரிமாறினார் அப்படின்னா அதை நான் ரொம்ப அன்பாக விரும்பி சாப்பிடுவேன். அதே போல் அவர் என்கிட்ட சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னா, என்கிட்ட அவருக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஆரம்ப கட்டத்தில், அதுக்கு பிறகு அதை மற்றவங்ககிட்ட சொல்லும்போது ரொம்ப பெருமையாக சொல்வார். ஆரம்ப கட்டத்தில் என்கிட்ட அவர் நேரடியாக சொல்கிற என்னென்னா, நீங்கள் முரடாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்பீடானவங்க அப்படிம்பார்.
நான் பதிலுக்கு அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ரொம்ப சாத்வீகமானவர், ரொம்ப மென்மையானவராக இருக்கீங்க, அதை கொஞ்சம் திருத்திக்கங்க அப்படிம்பேன் நான். அவராவது என்னை திருத்திக்கங்கன்னு சொல்லவே மாட்டார், யாருடைய மனசையும் காயப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டார். ஆனால் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் என்னென்னா, பதிலுக்கு நான் அவருக்கு சொல்கிறது, நீங்கள் ரொம்ப மென்மையானவராக இருக்கீங்க, ரொம்ப சாத்வீகமானவராக இருக்கீங்க, அரசியலில் இந்த அளவுக்கு மென்மையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அதிரடிக்கு வாங்க அப்படின்னு நான் அவருக்கு சொல்லுவேன். கோவப்படவே மாட்டார். அதாவது ஒரு ஈகோ இல்லாத ஒரு நல்ல மனிதர் அவர். அதே போல் ஒரு முறை அவர் மீட்டிங்கில் பேசும்போது, புரட்சியாளருக்கும் தீவிரவாதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, புரட்சியாளர் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நகர்ந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்க மாட்டான். ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்ட்ராங்காக நிற்பான், பயம் இல்லாமல் தைரியமாக. ஆனால் தீவிரவாதி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிப்பான் அப்படின்னு அவர் மேடையில் பேசுகிறார். பேசிட்டு மேடையிலேருந்து கீழே இறங்குறாரு. நான் அவரை போய் நலம் விசாரிக்க போகிறேன். அப்போ என்னை பார்த்ததும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பணிவாக குனிஞ்சி, அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. அவர் அந்தளவுக்கு எனக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது. அவரோட பழகிறதுக்கே நான் தகுதியான ஆள் கிடையாது. எந்த விதத்துலையுமே தகுதியான ஆள் கிடையாது. அவருடைய பண்பு எடுத்துக்குங்க, அவருடைய சுத்தம், நேர்மை, ஒழுக்கம், எந்த விஷயத்துலையுமே நான் அவருக்கு ஈக்குவல் கிடையாது. இருந்தாலும் அவருக்கு என்ன காரணம் தெரியல, என் மேலே எப்போவுமே அவருக்கு ஒரு தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் இருந்திருக்கு. அப்போ பக்கத்தில் இருந்த நண்பர்கிட்ட என்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னா, இவங்க ஒரு புரட்சியாளர், ரொம்ப தைரியமானவங்க அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துகிறார். உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஏன்னா அப்படி என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் மேடையில் பேசுகிறாரு. புரட்சியாளருக்கும் தீவிரவாதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, புரட்சியாளர் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு தைரியமாக அங்கேயே நிற்பான், ஓடி போய் ஒளிஞ்சிக்க மாட்டான். ஆனால் தீவிரவாதி ஓடி போய் ஒளிஞ்சிப்பான் அப்படின்னு. அப்போ அவருடைய வாயால் என்னை புரட்சியாளர் சொன்னது என்ன சொல்கிறது, விஸ்வாமித்திரர் கையால் அதாவது மோதிர விரலால் குட்டுப்பட்டது மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதே போல் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ராமகிருஷ்ணா ஸ்கூல், டி நகர் ராமகிருஷ்ணா ஸ்கூல், அங்கே தான் அடிக்கடி அவர் மீட்டிங் நடத்துவார். இந்த பொற்றாமரை, சங்கப்பலகை, மண் வாசனை, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் அங்கே தான் நடத்துவார். நான் அவர் நடத்தின 3 நிகழ்ச்சியிலையுமே கலந்துருக்கேன். நிறைய நிகழ்ச்சியில் நான் பேசியிருக்கேன். என்னை ஒரு சிறந்த மேடை பேச்சாளராக உருவாக்கின ஒரு பங்கு அவருக்கு முக்கியமானது. அதே போல் நிறைய புத்தகங்களை எனக்கு படிக்க வச்சுருக்காரு. என்னை சிறந்த இலக்கியவாதியாக மாற்றின ஒரு பெருமை அவருக்கு தான் சேரும். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, இந்த மாதிரி நிறைய இலக்கியத்தை இலக்கிய புத்தகங்களை என் கையில் கொடுத்து படிக்க வச்சு, என்னை மேடையில் பேச வச்சு, அதை பார்த்து ரசிப்பார், என்னுடைய பேச்சை ரசிப்பார். சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள், உண்மை அது. அப்படி ஒரு நாள் இலக்கிய கூடத்துக்கு போயிருக்கும்போது, அப்போ அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கும் கொஞ்சம் கேப் விழுந்துச்சு. ஏன்னா நான் என்னுடைய பொது வாழ்க்கையில் ரொம்ப தீவிரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டேன் 2016லேருந்து. அப்போது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, சுமார் ஒரு 6 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ராமகிருஷ்ணா ஸ்கூலில் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டாங்க, ஆள் நடமாட்டம் பெருசாக இல்லை. அப்போ தனிமையில் இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, அடிக்கடி நான் அதை நினச்சி பார்த்துப்பேன். என்கிட்டேருந்து ஒரு சத்தியமாகவே அவர் வாங்கினார். நான் உங்ககிட்ட ஒரு சத்தியம் வாங்க விரும்புகிறேன், நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இடதுசாரி சிந்தனையாளர்களோட பழகக்கூடாது, அவங்களுடைய பிடியில் நீங்கள் விழுந்துடக்கூடாது, அவங்களோட வலையில் நீங்கள் விழுந்துடக்கூடாது, அவங்களோட நீங்கள் பழகவே கூடாது, குறிப்பாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளவங்களோட நீங்கள் பேசக்கூடாது, பழகக்கூடாது. ஏன்னா அவருக்கு கம்யூனிஸ்ட்னாலே அவர் சுத்தமாக பிடிக்காது, வேப்பங்காய் மாதிரி. அப்போ நான் அவருக்கு கொடுத்த சத்தியம் என்ன அப்படின்னா, அதாவது கடவுள் பக்தி, ஆன்மீகம் அப்படின்றது என்னுடைய ரத்தத்திலே ஊறினது. நான் சத்தியமாக அவங்களோட தப்பி தவறி பழகுனா கூட அவங்களுடைய அந்த கொள்கைப்படி நான் போயிட மாட்டேன், என்னுடைய கொள்கையிலேருந்து நான் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் மாறவே மாட்டேன் அப்படின்னு அவருக்கு அன்றைக்கி நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி அவர் சுதந்திர தினம் அன்னைக்கு சிறந்த தேசப்பற்றாளர். சுதந்திர தினம் அன்னைக்கு குறிப்பாக நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்னு வச்சுக்கோங்களேன், தீவிரமான கிருஷ்ண பக்தர். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய மன விருப்பப்படியே சிறந்த தேச பக்தரான அவர்
ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு அவர் வந்து தவறி போயிருக்கார் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர். அவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கி ரொம்ப நேரமாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எவ்வளோ விஷயங்கள் சொல்லாங்க, அவரை பற்றி பேசுறதா இருந்தால் நிறைய சொல்லலாம். ஏன்னா பல வருஷம் நெருங்கிய நண்பர் எனக்கு. அதே போல் திருச்சியில் ஒரு போராட்டம் தனியாக போய் பண்ணேன். நான் பண்ணும்போது வீட்டில் கூட யார்கிட்டையும் சொல்ல, வெளியிலையும் யார்கிட்டையும் சொல்லிக்கல. தனியாக போய் பண்ணால் போகும்போது எனக்கே தெரியாது நான் அந்த விஷயத்தில் வந்து அரெஸ்ட் ஆகிடுவேன்னு. அரெஸ்ட் ஆகி திருச்சி சிறையில் இருக்கேன். திடீர்னு ஒரு பெரிய வழக்கறிஞர் குரூப் என்னை பார்க்க வந்தது எங்கள் திருச்சி சிறைக்கு. அப்போ நான் அந்த வழக்கறிஞர் குரூப்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எப்படி தெரியும், யார் சொல்லி நீங்கள் வந்து என்னை பெயில் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இலகணேசன் தான் உங்களை சிறையிலேருந்து பெயில் எடுக்க சொன்னார் அப்படின்னும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்புறம் வெளியில் வந்து அவருக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், என்னய்யா நீங்கள் தான் என்னை வந்து வழக்கறிஞரை அனுப்பிச்சி வெளியில் பெயில் எடுக்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நான் வந்து டிவிலையும் பேப்பர்லேயும் பார்த்துட்டு உடனடியாக வழக்கறிஞர்கள்ட்ட சொல்லி உங்களை பெயில் எடுக்க சொன்னேன் அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு என் மேலே ஒரு அன்பும் அக்கறையும் உள்ளவர் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. உண்மையை சொல்லப்போனால் மனசு முழுக்க ரொம்ப கனமாக இருக்குங்க. எந்த வேலையுமே ஓடலை. என்னால் நம்பவே முடியல. கடவுள் இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷமாவது அவருக்கு ஆயுளை கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு எனக்கு இறைவன் மேலே எனக்கு கோபம் ஏற்படுது. நன்றி, வணக்கம்.